ஹாய் guys and friends, வெல்கம் பேக் டு மை சேனல் விவியாட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் எந்த கொஷின்ஸும் கேட்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹோம் மேட் ஃபெவிகால் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 or 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் எதுக்கு இதில் பாதி வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே பேப்பர் மேஜிக்லே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு எல்லோரும் இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி மிக்ஸ் பண்ணி சொன்னிங்கன்னா எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இது கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் திஸ் ஈவன்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ sieve this powder and take remaining dust. நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க எல்லா டஸ்ட்டையும் நம்ம எடுத்து நம்ம அதில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி வந்து நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு நல்லா வந்து சோக் ஆகி வந்து நமக்கு வாட்டர் மாதிரியே கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம பேப்பர் கிளே ஃபெவிகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 or 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறது ஒரு ஈஸியான வழி. ஸோ அதோட கொஞ்சம் வாட்ரு ஊற்றி நம்ம இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு லிக்விட் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து நல்லா சோக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டும் அதுக்கு தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ரைஸ் மிக்சரையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் இல்லைனா ஸ்பூன். எனக்கு அந்த டைமில் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். கடைசியில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுன்ட்டு. ஸோ 1 glass ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதான் கரெக்ட் குவான்டிட்டி. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துகிறேன் தெரியாமல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் மிக்சரையும் வந்து எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சோக் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே வினிகர் ஆட் பண்ணல அப்படின்னா உங்களால் அவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இல்லைனா உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டெப் வந்து நான் காமிக்க வந்து மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி அதில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கணும். அதாவது ஆப்ப சோடா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக வந்து கட்டியாக எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து அதிகமாக பொங்கி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை.
ஸோ இதை வந்து நீங்கள் பெயிண்ட் வந்து பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிலிக் பெயிண்ட். இல்லைனா உங்கள் விஷ், நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதோட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து வெளியிலே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், பிகாஸ் நம்ம வினிகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது பார்க்க அப்படியே ஒரு குட்டி கேக் க்ரீம் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபெவிகால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது இந்த வீடியோ ஆன் ஆகலை அப்படின்னு நினச்சி நான் கீழே வந்து தண்ணி ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி வந்து நான் கூல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் வேணால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 rupees ஃபெவிகால் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இது இருக்கோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், எனக்கு கடைசியில் வந்து நான் டெஸ்டிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் எப்படி வந்து ஃபெவிகால் பாட்டில் வழியாக வருது அதையும் வந்து காமிச்சிருக்கேன். பிகாஸ் நமக்கு அப்படியே பபுள்ஸாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து அப்படியே ஃபெவிகால் மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் நான் கையில் ஊற்றிட்டு வந்து நான் வந்து தொடச்சதுக்கப்புறமா நம்ம உரிப்போம் பாருங்கள், அதே மாதிரியே வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபெவிகால்லாம் வந்து கையில் வச்சுட்டு நம்ம உரிப்பீங்களே, அது மாதிரியே உறிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் இருந்துச்சு, அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு பெரிய ஃபெவிகால் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கீழே கிடக்குது, குப்பையில் கிடக்குது, அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காகிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 5 rupees ஃபெவிகால் பாட்டில் நான் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டெய்லி வந்து நான் 10 rupees ஃபெவிகால் பாட்டில் 40 rupees ஃபெவிகால் பாட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 5 rupees ஃபெவிகால் பாட்டிலே நிறையா வாங்கி நான் கிளாஸ் கலர்ஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் அதிலே ஃபெவிகால் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்பூனில் ஊற்றுறதோட இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வழியாக ஊற்றும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். அண்ட் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அதிகமாக 2 இன்ஜெக்ஷன் அளவுக்கு வந்து உள்ளே பிடிக்குது. ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருங்காய டப்பா என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து அதில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன் மிச்சம் இருக்க க்ளூஸ்லாம். நான் வீடியோ வந்து ஒரு கிளியரான குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் அது கிளியராக தெரியல. அந்த இதை விட்டுட்டு மற்ற எல்லாமே கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இருக்க எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பேனில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதில் உள்ள க்ளூவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேப்பர் வந்து ஒட்டி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கார்ட்போர்டு வந்து ஒட்டி காமிக்கிறேன். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரையும் நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன். கலர் பேப்பரே வந்து சார்ட் சைஸில் இருக்குல்ல, அந்த பேப்பர் தான் இது, ரொம்ப தின் இல்லை. இதை நீங்கள் சார்ட்னே வச்சுக்கோங்க. சார்ட் பேப்பரை வந்து ஒட்டி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ வந்தால் தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி காமிக்கிறேன். ஏன்னா இந்த பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் கிராஃப்டே பண்ணாததுனால அதெல்லாம் பேக் பண்ணி வச்சேன். ஸோ அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல.
ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன ஒட்டி காமிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து ஒட்டி காமிக்க போகிறேன். ஃபேர் கிளாத், டெடி பியர்லாம் பண்ண யூஸ் பண்ணுவாங்களா அந்த கிளாத் தான். அதில் ஒட்டி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒட்டி ஒரு 1 மினிட் கூட ஆகிருக்காது. இதுவே நம்ம ஹோம்மேட் க்ளூ நம்ம பழசு வச்சுருந்தோம் பாருங்கள், அதோடு இது வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்கு. ஸோ இதை இப்போ பிரித்து பார்க்கலாம். கிளாத்தெல்லாம் வந்து ஈஸியாக வந்துருச்சு, ஆனால் வந்து நல்லா ஸ்டிக் ஆச்சு. நீங்கள் கம்பல்சரி கிளாத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் எடுக்கவே முடியல. ஸோ சிஸ்ஸர் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்துட்டேன். பாருங்கள், கார்ட்போர்டில் அப்படியே பின்னாடி வந்துருச்சு. இதுலேயும் கார்ட்போர்டில் பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தால் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் விசிபிளாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கலர் பேப்பர் பாருங்கள், எல்லாம் அதிலே ஒட்டிடுச்சு. கலர் பேப்பர்ஸ்க்கெலாம் நீங்கள் கம்பல்சரி, பேப்பர் கிராஃப்ட்டுக்கெலாம் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். கார்ட்போர்டும் பாருங்கள் நல்லாவே ஒட்டிக்கிச்சு, பாதி பாட்டாக கிழிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பேப்பர் சுத்தமாக கிழிக்க முடியல. அவ்வளோதான், நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.